பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. நம்ம சுகர் போடாமல் செஞ்சுக்கிறோம் இந்த கேக்கு. வெறும் வெல்லமும் கோதுமாவும் வச்சு இந்த கேக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், சிம்பிளாக சுகர் இருக்கிறவங்க கூட இந்த கேக்கை நல்லா சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தயிர், முட்டை, சுகரு இல்லாமல் இந்த கேக் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு கேக்கு. நல்லா உள்ளே பாருங்கள் வெந்திருக்கு. சிம்பிளான கேக்கு. கோதுமை மாவு வச்சு நம்ம கேக் பண்ணிட்டோம். குக்கரில் சிம்பிளாக 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகுது இந்த கேக் பண்ணுறதுக்கு. வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பன்னு மாதிரி இருக்குது. ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஹாய், ஹலோ, வாங்க, எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி அஸ்வின் சீக்ரெட் சமையலில் கோதுமை மாவு வச்சு முட்டை இல்லாமல் தயிர் இல்லாமல் நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு கேக் பண்ண போகிறோம். அந்த கேக் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க, ஒரு கப் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 1 கப்பு 3/4 கப்பில் நான் நாட்டு வெல்லம் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நாட்டு வெல்லம் 3/4 கப்பு எடுத்துருக்குறேன். கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெல்லத்தில் பண்ணலாம், சர்க்கரை இல்லாமல் கேக்கு. எப்படி வருது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம பாருங்கள், 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பால், அதை ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சிருங்க. 1 கப்பு 3/4 கப்பு வெல்லம் போட்டுக்கிறோம். 1/2 கப்பு பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெல்லம் கரையணும். நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கோதுமை 1 கப்பு நம்ம பாருங்கள் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோடா, ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு, பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா அப்படி ஜலிச்சிடுங்க. சால்ட்டு 1 சிட்டிக்கு போட்டுக்கோங்க. சால்ட்டு இது நல்லா ஜலிச்சிடுங்க. கட்டி இல்லாமல் நம்ம இந்த மாவை ஜலிச்சு எடுத்துக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சர்க்கரை இல்லாமல், முட்டை இல்லாமல், தயிர் இல்லாமல் நம்ம இந்த கேக்கு கோதுமை மாவில் சிம்பிளாக நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இந்த கேக் பண்ணலாம். பாருங்கள், இவ்வளோ நல்லா. ஒரு வடிகட்டி வச்சு இந்த வெல்லமும் பாலும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. மண்ணு இருக்கும், அதனால இதை வடிகட்டி கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பாலும் வெல்லமும் நல்லா வடிகட்டி இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டிகள் இல்லாமல் கரைச்சிடும். கட்டியாக இருக்கும். கட்டியாக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. கட்டிகள் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும் இந்த கேக்கு. நல்லாயிருக்கும். கட்டி இல்லாமல் மாவை நல்லா கலக்கிடுங்க. இதில் நம்ம வாசனை இல்லாத ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 1 கப்பு ஆயில் ஊற்றிக்கோங்க. வாசனை இல்லாத ஆயில். வாசனை இல்லாத ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குக்கரில் கொஞ்சம் ஆயில் போட்டு தடவிடுங்க. ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தெரியுமே, குக்கரில் கொஞ்சம் ஆயில் போட்டு அது கூட நெய்யோ ஆயிலோ ஏதோ போட்டு கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு எல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்ச மாவை இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா மாவை இதில் ஊற்றிட்டு
நான் ஒரு கடாய் வந்து ஒரு தவா சூடு பண்ணி வச்சுக்கிறேன். அது மேலே வைக்க போகிறேன். இதை எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. தட்டிடுங்க. தட்டிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தவா வச்சுக்கோங்க. பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருந்தேன் தவாவை. நல்லா சூடாயிடுச்சு. அந்த தவா மேலே நம்ம இது குக்கரில் பாருங்கள் கேக் வெட்டு ஊற்றி நம்ம இதை குக்கர் மூடி வந்து பெல்ட்டு போடாமல் விசிலு போடாமல் இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இந்த தவா மேலே நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடுங்க. எடுத்துட்டு நம்ம வந்து முந்திரி எல்லாம் இருக்குது போட்டுக்கலாம். இது மேலே முந்திரி அதை மேலே அப்படி தூவி விட்டுருங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அது ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அப்போ வந்து இதை போட்டுக்கோங்க. மூடி போட்டு வச்சிடுங்க. மூடியை போட்டு வச்சிடுங்க. நல்லா நல்லா வெந்து 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்கள், வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கத்தி எடுத்து இப்படி விட்டு பாருங்கள், அடி வைக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம். ஆஃப் பண்ணி ஆற வைங்க. கொஞ்ச நேரம் ஆறின பிறகு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓரத்தில் நல்லா அப்படி ஆறி போச்சு. இப்படி கத்தி போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டுக்குங்க. தட்டிட்டு எடுத்துருங்க. அப்படியே வந்துடும். பாருங்கள், அப்படியே வந்துச்சு ஒட்டாமல். அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பரான கேக் வந்துச்சு பாருங்கள். சாஃப்டான கேக்கு செம்மையாக வந்துருக்கு பாருங்கள். கேக் சிம்பிளாக பண்ணிடலாம். வீட்டில் நம்ம சுகர் போடாமல் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. நம்ம சுகர் போடாமல் செஞ்சுக்கிறோம் இந்த கேக்கு. வெறும் வெல்லமும் கோதுமாவும் வச்சு இந்த கேக் பண்ணிக்கிறோம் பாருங்கள். சிம்பிளாக சுகர் இருக்கிறவங்க கூட இந்த கேக்கை நல்லா சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். தயிர், முட்டை, சுகரு இல்லாமல் இந்த கேக் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு கேக்கு. நல்லா உள்ளே பாருங்கள் வெந்திருக்கு. சிம்பிளான கேக்கு. கோதுமை மாவு வச்சு நம்ம கேக் பண்ணிட்டோம்.